நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன டாபிக்னா, கமெண்ட்டில் இப்போ நிறைய பேர் வந்து தொடர்ந்து மாட்டுக்கு அம்மை நோய் வந்துருச்சு அப்படின்னு தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கான விளக்கத்தை தான் இன்றைக்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. சரிங்களா? என்னென்னா கமெண்ட்லேயே நான் பதில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் வந்து எந்தளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அதனால தான் சரி மறுபடியும், ஆனால் ஆல்ரெடி வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு கார்டில் மேலே கொடுக்குறேன். கார்டுனா மேலே வந்து ஜெஜெக்ஷன் சொல்லி வரும். சரிங்களா? அதனால் வந்து அந்த மாதிரி வந்துச்சுனாலும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், அதுவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து கறவை மாட்டுக்கு வந்து பெருசாக தட்டம்மை வந்திருக்கும். ரவுண்ட் ஷேப்பில் பெருசாக அப்படியே அந்த இடம் மட்டும் தண்டிச்சு போய் பெருசாக வீங்கி இருக்கும். அது என்ன ஆகுனா, நாளடைவில் அந்த ரவுண்டு மாதிரி வந்தது அப்படியே அது விழுந்துடும் கீழே. அந்த இடத்துல புண்ணு மாதிரி குழியாக ஆகிடும். அப்போ என்ன ஆகுனா, அதை நம்ம வந்து கொஞ்சம் பராமரிக்காமல் விட்டோம்னா கட்டாயமாக வந்து அது உடம்பு ஃபுல்லாக வந்துடுது. சரிங்களா? ஏன்னா நம்ம மாட்டுக்கும் வந்தது, ஆனால் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அதுக்கு மருந்து கொடுத்துட்டு வந்ததுனால ஒரு 2-3 அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரும்பொழுதே ஒரு குழி மட்டும்தான் விழுந்தது. மற்றது எல்லாமே அது அப்படியே ரவுண்ட் வரும்போதே நான் தடவி சரி பண்ணிட்டேன். அதனால தான் சரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க, அக்கா இந்த மாதிரி வந்துடுச்சுக்கா, என்ன மருந்து பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு கமெண்ட் கொடுக்குறீங்க. நானும் ரிப்ளை கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கி டேரெக்டாக ஒன்று செஞ்சு காமிச்சிடலாம், சொல்லிடலாம் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி வீடியோவை எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து கறவை மாடு வச்சுருக்கீங்கன்னா, உங்களுக்கு இந்த நோய் பிரச்சனை இருந்துச்சுன்னா கட்டாயமாக வந்து இந்த காணொலி உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து அது வந்து தொற்று நோய் மாரி பரவிக்கிட்டு வருது நிறைய கிராமங்களில். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இதுதான் தாத்தா பூண்டு. எங்கள் சைடில் வந்து தாத்தா பூண்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து மூக்குத்தி பூண்டுன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த செடி தான். இந்த செடியை வந்து இலைகளை மட்டும் பறிச்சுக்குங்க. அடுத்தது வந்து ஒரு விராலி மஞ்சள் தெரியும் இல்லைங்களா? அப்படி இல்லாட்டி மஞ்சத்தூள் இருந்தால் கூட பரவாயில்ல, மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. வேப்ப எண்ணெய், சுத்தமான வேப்ப எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது மூணுத்தையும் கலந்து மாட்டுக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு பார்த்தீங்களா அம்மை நோய், அது மேலே தடவிக்கிட்டு வாங்க. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே இதை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அது வந்து குழி மாதிரி விழாமல் கரெக்டாக சரி ஆகிடுது. சரிங்களா? நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வரும்பொழுது எங்களுக்கு அதிகமாக தெரியல, அதனால் இன்றைக்கி தான் அப்படியே தடவிட்டு வந்தேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அந்த ஒரு குழி மட்டும், ஒரு ரவுண்டு மட்டும் குழி மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நாங்கள் இதை டெய்லி அரைச்சி அதுக்கு தடவிட்டு வந்தோம். மற்றதெல்லாம் சும்மா பொட்டு வச்ச மாதிரி தான் திட்டாக வந்தது. அது எல்லாத்துக்குமே வச்சு விட்டேன். அது வந்து டெய்லி வச்சுக்கிட்டு வரணும். சரிங்களா? அதில் ஈலாம் உட்காரவே கூடாது. ஈ உட்காந்துருச்சுன்னா கட்டாயமாக வந்து அது புண்ணாகி ரொம்ப குழி மாதிரி விழுந்துடும். ஒரு சில மாடுகளுக்கு நிறைய சீழெலாம் வந்துருச்சு. எங்கள் அம்மா வீட்டு சைட்லலாம் ஃபோன் பண்ணாங்க, இங்கே நிறைய மாடுகளுக்கு வந்து அந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக வந்து சீழெலாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுங்களா. சரிங்களா? இன்னொன்று என்னென்னா, இந்த தட்டம்மை வந்ததுன்னா பின் கால்கள் 2 கால்களும் நடக்க முடியாது ஆயிடுது. நடக்க முடியாதுன்னா அப்படி தாங்கி விழுற மாதிரி நடக்குது தான் மாடு. எங்கள் மாட்டுக்கும் அப்படி தான் இருந்தது. இந்த கை வைத்தியத்தை வந்து மாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு வந்தேன். இன்னொன்று டாக்டரை வர வச்சு அதுக்கான இன்ஜெக்ஷன் போட்டேன் நான். சரிங்களா? நம்ம வீட்டுக்கு வர ரெகுலர் டாக்டரை வர வச்சு இன்ஜெக்ஷன் போட்டேன். இன்னொன்று வந்து கன்றுக்குட்டியை பால் குடிக்க விடலாமான்னு கேட்டிருந்தீங்க. கட்டாயமாக விடலாம், அதில் எந்த விதமான எஃபெக்டும் வரல. கன்றுக்குட்டியை விட்டு நான் கன்றுக்குட்டியை பால் குடிச்சிது மாட்டுக்கிட்ட, அதுக்கு ஒன்றுமே ஆகலை. மாட்டுக்கு மட்டும்தான் இருந்தது, கன்றுக்குட்டிக்கு வரல. சரிங்களா? இந்த மருந்து வந்து அரைச்சி மேலே தடவிக்கிட்டு வந்தேன். அடுத்தது கேரட் வந்து 4 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு டெய்லி அரை கிலோ நான் மாட்டுக்கு கொடுத்தேன். சரிங்களா? கேரட்டுக்கு வந்து அந்த புண்ணை ஆத்துற தன்மை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னா அம்மைக்காகவே மெயினாக கேரட் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அது வந்து எங்கள் அம்மா வீட்டு சைடில் வந்த டாக்டர்ஸ் சொன்னாங்க. சரிங்களா? கேரட்டை கொடுங்கம்மா, அந்த புண்ணு ஆறி சீக்கிரமாக குணமடைஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுமே என் கணவர்கிட்ட சொன்னதுக்கு அவர் போயிட்டு ஒரு 5 கிலோ கேரட் வாங்கிட்டு வந்துட்டார். அதை வச்சுருந்து தான் டெய்லி அரை கிலோ கேரட் வந்து மாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு வந்தேன். கொடுத்துட்டு வந்த ஒரு மாதத்துலேயே சரியாயிடுச்சு. நிறைய பேர் வந்து ஒரு 2-3 பேர் சொல்லியிருந்தீங்க, அந்த புண்ணெல்லாம் எப்படிக்கா இருக்குது, மாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், புண்ணு வந்த இடம் அது. இதோ பாருங்கள், இது வந்து எப்படின்னா அந்த ரவுண்டு விழுந்துருச்சு, அதுக்கப்புறம் மருந்து வச்சுக்கிட்டு வந்து அழகாக நார்மலாக ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் சரியாகும். மாடு வந்து எப்பவும் போல் அழகாக மாறிடுச்சு உடம்பு. மாட்டு உடம்புல எந்தவித தழும்புகள் கூட கிடையாது. அந்த அளவுக்கு நாங்கள் டெய்லி அரைச்சி தடவிக்கிட்டு வந்து அதை சரி பண்ணோம். சரிங்களா? நீங்கள் வந்து கறவை மாடு வச்சுருக்கீங்கன்னா, உங்கள் மாட்டுக்கு இந்த மாதிரி அம்மை நோய் வந்து இருந்துச்சுன்னா, பெரிய தட்டம்மை நோய் வந்து இருந்ததுன்னா கட்டாயம் இப்போ நான் சொன்ன எல்லா மருத்துவ முறைகளும் செய்யுங்க.
கட்டாயமாக குணப்படுத்திடலாம். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டாக்டரை வர வைங்க. பின்கால் நடக்க முடியலன்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க. அவங்க வந்து டாக்டரை வர வைங்க கட்டாயமாக. அதுக்கான இன்ஜெக்ஷன் போடுங்க. நான் சொன்ன கை வைத்தியங்களை செஞ்சுக்கிட்டு வாங்க. கட்டாயமாக அந்த அம்மை நோய் வந்த இடத்துல மிக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக வந்து அம்மை நோயை சரி பண்ணிடலாம். நீங்கள் இப்போ நான் சொன்ன எல்லா தகவலையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கட்டாயமாக அம்மை நோயை சரி பண்ணிடலாம். நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டீங்கன்னா கூட உடம்பு ஃபுல்லாக குழியாக ஆகிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் சொன்ன மாதிரி கை வைத்தியங்களை செஞ்சுக்கிட்டு வாங்க. கரெக்டாக மாட்டை குளிக்க வைங்க. முக்கியமாக மதிய டைமில் குளிக்க வைங்க. ஏன்னா கொசுலாம் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அந்த அம்மை நோய் இருந்த இடத்துல அந்த ரவுண்டாக இருக்கிற இடத்துல உட்காந்து அரிச்சு அந்த சதைகளை கீழே விழ வச்சிடும். அதனால தான் சொல்கிறேன், கட்டாயமாக வந்து டெய்லி மதியத்தில் குளிக்க வைங்க. ஏன்னா இப்போ பனிக்காலம், மதியத்தில் மட்டும்தான் நம்ம குளிக்க வைக்க முடியும். குளிக்க வச்சுட்டு உடனடியாக வெயிலில் சத்து நேரம் வச்சுருந்துட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டு இந்த இலைகளை அரைச்சி தடவை ஆரம்பிச்சிருங்க. கேரட்டு கொடுத்துட்டு வாங்க. நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் தொடர்ந்து பண்ணுறதுனால தான் சரின்னு நான் இன்னொரு வீடியோ இதை பண்ணியிருந்தேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கால்நடை சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் சுமி சேனலில் உங்களுக்கு நீங்கள் பார்க்க முடியும். சுமி சேனலில் கால்நடை சம்மந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களுக்கும் கேள்வி பதில் இருக்குது. சரிங்களா? பதில் அளிக்க முடியும் எங்களால். நீங்கள் கட்டாயம் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.